புதுப்பாக்கம் ஊராட்சியில் ஓராண்டில் 50 லட்சத்திற்கும் மேலான மக்கள் நல திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதற்கு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மிகுந்த பாராட்டுகளையும் உற்சாகத்தையும் வழங்கியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட புதுப்பாக்கம் ஊராட்சியில் அப்பகுதி ஊராட்சி பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா பரணி அவர்கள் பொதுமக்களின் தீர்மானங்கள் அடிப்படையில் இந்த ஆண்டு அரசின் பல்வேறு திட்டங்கள் மூலம் 50 லட்சத்திற்கும் மேலான பணிகளை பெற்று பல்வேறு இன்னல்களுக்கிடையே வாதாடி போராடி பொதுமக்கள் ஆதரவோடு செயல்படுத்தப்பட்ட மக்கள் பயன்பாட்டிற்கு ஏராளமான திட்டங்கள் வந்துள்ளது என்பதை அனைவரும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். மேலும் அவர் இந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்ட முக்கிய மக்கள் நலப்பணிகள் பின்வருமாறு: ஏஜிஏஎம்டி 15வது நிதிக்குழு மானிய திட்டங்கள் மூலம் மற்ற பகுதிகளை விட சாலைகளே இல்லாத காரணத்தினால் பெரியார் நகரில் புதிதாக சிமெண்ட் சாலை, ஃபேவர் பிளாக் சாலைகளை கட்டமைக்க வேண்டியுள்ளதால் புதிய சாலைகள் அமைக்கப்பட்டு அப்பகுதி மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தன. இரண்டாவதாக, ஏஜிஏஎம்டி திட்டத்தின் மூலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பெண்கள் கழிவறை கட்டி முடிக்கப்பட்டு மாணவிகள் பயன்பாட்டிற்கு வந்தது. மூன்றாவதாக, ஏஜிஏஎம்டி திட்டத்தின் மூலம் புதிதாக நெற்களம் அமைக்கப்பட்டு ஊராட்சி விவசாய பொதுமக்கள் விவசாய உற்பத்தி பொருட்களை குறிப்பாக நெல் உலர்வதற்கு பயன்படுத்தி கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று சிஎஸ்சி திட்டத்தின் மூலம் குறிப்பாக பெண்களுக்கு மினி கழிவறை கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரவுள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளனர். மேலும் புதுப்பாக்கம் ஊராட்சியில் 50 லட்சத்திற்கும் மேலான திட்டப்பணிகளை செய்து முடிப்பதற்கு உறுதுணையாக இருந்த மத்திய மாநில அரசு மற்றும் அதன் அதிகாரிகள், ஊழியர்கள், குறிப்பாக துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சி பொதுமக்கள் அனைவருக்கும் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா பரணி அவர்கள் தெரிவித்துக் கொண்டார். மேலும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சரத்பாபு, வார்டு உறுப்பினர்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளார்.